இப்படி நாம் தந்தை நினைவு செய்வதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஓம் சாந்தி. நாம் தந்தையை அதிகாலை வேளையில் எழுந்து நினைவு செய்ய வேண்டும். நாம் 9 மணிக்கே படுக்க செல்ல வேண்டும். ஏனென்றால் 10 12 மணி வரை தந்தை சொல்கின்றார் மிகவும் மோசமான நேரமாக இருக்கின்றது. ஆகையால் அப்பொழுது நாம் தூங்க வேண்டும். பிறகு 2 மணி மற்றும் 3 மணி அளவில் எழுந்து தந்தையை நினைவு செய்து நாடகத்தை, அதாவது சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் நாம் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுதே தந்தை நினைவு இருக்க வேண்டும். தந்தை மேலும் நேரம் கொடுக்கின்றார். அதாவது இரவு நேரம் கூட நாம் தூங்க செல்லும் பொழுது தந்தை நினைவில் தூங்க செல்ல வேண்டும். ஆகையால் தந்தை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ தொழில் முதலியானவைகளை செய்து கொண்டே நேரம் கிடைக்கும் பொழுது தந்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நாம் நடக்கும் போதும் செல்லும் பொழுதும் நாம் தந்தை நினைவு செய்ய வேண்டும். அப்படி நினைவு செய்ய முடியவில்லை என்றால் அமர்ந்து நினைவு செய்யலாம் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். ஆனால் நாம் தந்தையை நினைவு செய்து சார்ட்டை வைக்க வேண்டும். சார்ட் வைத்து தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆலோசனை நமக்கு தருகின்றார். இப்படி நேரம் கிடைக்கவில்லை என்றால் இப்படி செய்யுங்கள் என்று தந்தை நமக்கு ஆலோசனை தருகின்றார். ஆகையால் நாம் சார்ட் வைத்து தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். இப்படி நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தந்தை நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இதுதான் வருமானமாக ஆகின்றது. ஓம் சாந்தி.